என் பேர் அர்ஜுன். நான் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இந்தியாவை விட்டு போனேன். இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கேன். அர்ஜுன், நான் சொன்ன விஷயத்தை பற்றி ஏதாச்சும் முடிவெடுத்திருக்கியா? எனக்கு தெரியல மாயா. இத்தனை நாளாய் எங்கோ நாம் பிரிந்திருந்தோம். வாழ்க்கையை தேடி தூரமாய் சென்றிருந்தோம். இளம் பருவத்தை தேடி நெஞ்சம் வாட நேரம் வந்ததின்று நண்பன் உன்னை காண சிறகுகள் நெஞ்சில் முளைக்க வாழ்க்கையை தேடி தூரமாய் சென்றிருந்தோம். வாங்கிக்கோ. ஏய் வாங்கிக்கோ. இந்தா ஹெல்மெட் போட்டுக்கோ. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஹெல்மெட் போடணும்னு தெரியாது? சுட்டித்தனமாய் சுற்றி திரிந்தோம், கவலை நமக்கேது? பரீட்சை எல்லாம் இம்சை செய்யும், பயமே கிடையாது. உன்னை தொட்டு ஒருவன் சென்றால் வந்திடும் தகராறு. நட்பை போல உலகில் இன்னொரு உறவுதான் இங்கேது. பட்டம் பெற்றோம், இறுதியை பயணம் சென்றோம். இரவெல்லாம் நட்பில் திளைத்திருந்தோம். ஏனோ மனம் சொல்லாமல் தூரம் சென்றதே. தியா மட்டும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம என்னடா பண்ண முடியும்? அவன் நமக்கு கால் பண்ணதே அதிசயம். நம்மகிட்ட சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் செய்யறான். நீயாச்சும் அவங்ககிட்ட சொல்லலாம்ல. சைலண்டா பேசுங்க. தியா, யா, ஹூஸ் திஸ்? நான் அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன், பாலா. அர்ஜுன் கால் பண்ணான். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். நானும் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா.
டேய் அர்ஜுன் எங்கடா? தெரியலையே. ஃபோனே எடுக்க மாட்டான்டா. ஏன் இப்படி பண்ணாம? நீங்கள் பிளான் பண்ணுங்கடா, நான் என்னன்னு பார்க்குறேன். ஏய் யாருடா? ஏய் தியா எப்படி இருக்க? ஏய் ஹாய்டா. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடா நீ இப்படி ஆளே மாறிட்ட? எங்க நீ தான் ஆளே மாறிட்ட. கால் கூட ரொம்ப பண்ணல. நாள் ஆச்சுல பார்த்து. இல்லடா நீ தான் பண்ணல. Hey. Hi guys. ஷீஸ் மை ஒய்ஃப். ஓ மாயா. Hi. How are you? I'm good. How are you? I'm good. யா ப்ளீஸ். சாரி தியா. நானும் மாயாவும் லவ் பண்ணோம். மாயாவுக்கு உன்னை பற்றியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் நல்லாவே தெரியும். அன்றைக்கி மாயா பற்றி தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ ப்ரப்போஸ் பண்ணிட்ட. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தியா. ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு நீ எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டிருந்தா யோசிக்காமல் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ லவ்னு வந்து நின்ன. அதுக்கான பதிலையும் உன் கண்ணில் எதிர்பார்த்துட்டு இருந்த. அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை தியா. மோரோவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நீ ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே நான் ரியாக்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து நான் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டேன். இது அன்னிக்கே சொல்லியிருக்கலாம்லடா. உனக்கு எத்தனை தடவை நாங்க கால் பண்ணோம்? எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வந்தோம்? நீ யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பேசுவேன்னு நினச்சோம். ஆனால் இப்போ வரைக்கும் உனக்கு எங்கள் கூட பேசணுன்னே தோணல. சாரி தியா. நீ முதல்ல எனக்கு ஃப்ரெண்டுடா, அதுக்கப்புறமா தான் இந்த லவ் எல்லாம். எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருந்தபோது அந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிது. இப்படியே லைஃப் லாங் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி தான் நான் அப்படி பண்ணேன். அதுக்கு லுக், லவ் மைட் ஹாவ் அ பிரேக்கப் பட் ஃப்ரெண்ட்ஷிப் டசன்ட். இடியட். 8 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நீ என்கிட்ட பேசாம. சரி, இதுங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண? அடி வாங்கலையா நீ? அடித்து துவைச்சிட்டானுங்க. தேவைதான். தியா, சரி, இட்ஸ் ஓகே. ஸோ யூஎஸ்லாம் எப்படி இருந்துச்சு?
ஐ டோன்ட் நோ. உங்களெல்லாம் மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்புற மாதிரி ஏதாச்சும் சொல்லுடா. நிஜமா தான் டி.